வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா மும்பை ஸ்பெஷல் சிக்கன் கில்லி பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது நம்ம ஃபுல் வீடியோவாக போட்டோம்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அப்படின்றனால பரோட்டா சிக்கன்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தவா வச்சுக்கலாம். தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, சிறிதளவு கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் 65யும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் நீங்கள் ஒரு ஆளுக்கு தனித்தனியாக நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு ஆளுக்கு 2 புரோட்டான்ற இதை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மசாலாலாம் பாதி எடுத்துக்கிட்டோம். ஒரு முட்டையை நல்லா இதோட சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு குருமா ஊற்றிக்கிறோம். குருமா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுட்டு இதை இப்போ நம்ம இதை நார்மலாக நம்ம ஆம்லேட் ஊற்றுவோம்ல, அது மாதிரி ஊற்றிட்டு ஒரு பரோட்டாவை அது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா ஆயிலில் நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மும்பை கில்லி பரோட்டா ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் புரோட்டா சிக்கன்லாம் வீட்டில் செய்ய ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வாங்கிட்டு கூட நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னாவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா 2 சைடு வெந்துடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதே மாதிரியே பாக்கி இருக்கக்கூடிய ஆம்லேட்டுக்கும் நம்ம ஊற்றிட்டு இன்னொரு பரோட்டாவையும் செஞ்சு வச்சிடணும். ஏன்னா நம்ம 2 லேயர் நம்ம செய்வோம். அதனால 2 பரோட்டா வச்சு செய்யணும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் 2 பரோட்டா வச்சு செய்கிறதே. இப்போ இதில் ஒரு முட்டையை நம்ம ஆஃப் ஆயில் தனியாக போட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்ம இது ஃபஸ்ட்டு லேயர் வச்சுட்டு நடுவில் இந்த ஆஃப் ஆயில் வச்சுட்டு மறுபடியும் மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு மேலே இன்னொரு லேயர் சேர்த்து குருமா சேர்த்து நம்ம வேக வைப்போம் ஸ்டீமில். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வச்சுட்டோம். ஆஃப் ஆயில் நடுவில் வச்சுட்டோம். இன்னொரு பரோட்டாவையும் வச்சுட்டோம். இப்போ மேலே குருமா ஊற்றிக்கிட்டோம். இப்போ வெங்காயம், தக்காளி, ஆனியன் நீங்கள் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இந்த வாழை இலையில் வச்சுருக்கக்கூடிய இதை நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு சின்ன முடிச்சு மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம். முடிச்சு மாதிரி வச்சுட்டு இதை ஒரு லப்பர் பேண்டோ இல்லை நாரோ வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டினதுக்கப்புறம் நம்ம தோசை தவாவில் வச்சு இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம ஊருங்களில் கொத்து பரோட்டா சாப்பிடுவோம். அதை விட இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை தவா வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பரோட்டாவையும் வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளேமை கம்மியாக வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. மேலே ஒரு சம்பணமோ இல்லை லிட்டோ போட்டு நீங்கள் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான மும்பை ஸ்பெஷல் கில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைங்கள்லாம் நம்ம அதிக காசு கொடுத்து வாங்கிறத விட இது மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.